இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் அனிமல் கிங்டம் பார்ப்போம். ஸோ அனிமல் கிங்டமில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, மொத்த அனிமல்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பேசிக்காக இதெல்லாம் மல்டி செல்லுலார் யூகேரியட்ஸ். ஆர்ச்சியோடெக் கிங்டமில் மல்டி செல்லுலார் யூகேரியட்னு சொல்லுவாங்க. அப்புறம் தே லேக் செல்வால், நோ செல்வால், நோ பிளாஸ்டிட்ஸ், பட் தே ஹாவ் சென்ட்ரியோல்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ இதுதான் அனிமல் கிங்டம். மற்ற கிங்டம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த முன்னாடி இருக்க லெக்சர் கிளாஸ் எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ அனிமல் கிங்டம் பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அனிமலே மல்டிசெல்லுலர் யூகேரியட்ஸ், ஓகேங்களா? அதுதான் அனிமல் கிங்டம். அதை சம் ஃபைலமாக பிரிச்சிருக்காங்க. எத்தனை ஃபைலமாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போரிஃபரா, ஃபைலம் போரிஃபரா, ஃபைலம் சிலன்ட்ரேட்டா, சினரி ஆர்டினரின்னு சொல்லுவாங்க, டினோஃபோரா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், ஆஸ்கெல்மிந்தஸ், அனலிடா, அப்புறம் ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்டோடெர்மெட்டா, ஹெமிகார்டா, கார்டேட்டா. இந்த கார்டேட்டில் போயிட்டு நிறைய பிரிச்சிருப்பாங்க. இன்னும் வெர்டிபிரேட்டா, யூரோகார்டேட்டா, செஃப்லோகார்டேட்னு பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த வெர்டிபிரேட்டில் 5 இது இருக்குது, மேமல்ஸ், அது மாதிரி சொல்லிட்டு 5 கிளாஸஸ் இருக்குது. மேமல்ஸ் வைசஸ் நம்ம பேசிக்காக பார்த்தது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொன்றிலையும் இப்போ பேசிக்காக நீங்கள் இப்போ ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி பேசிக்காக நம்ம பார்த்துருவோம். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போரிஃபெரான்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், வாட்டர் கேனல் சிஸ்டமா, இல்லை க்ளோஸ்டா, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமா. அதாவது இதுக்கு இங்கேருந்து இது ரொம்ப சின்னது, ஒரு செல்லு மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஒரு ஆர்கானிசமே இருக்கிற மாதிரி. அதாவது ஒரு செல்லு வெறும் ஸ்பாஞ்சஸ் மாதிரி இருக்கும். எந்த கனெக்ஷன், எந்த ஆர்கான் சிஸ்டம், ரீப்ரொடக்ஷன் தனி ஆர்கானிசம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சும்மா பிச்சு போட்டால் இன்னொரு ஆர்கானிசம் வளரும், அது மாதிரி தான். ஸோ ஆனால் இங்கே மேலே போக 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 வளரும், ஓகேங்களா? இதுதான் எவல்யூஷன் ஆகிறது. ஸோ அப்போ இதுக்கு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா, அடுத்து எங்கேயாச்சும் இடத்துல க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். அதாவது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னது? ஸோ அது ஒரு எவால்வ்டு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். மவுத் இருக்கும், நல்ல மவுத்து, நல்ல ஆனஸ், இது மாதிரி கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும். இங்கே போக போக நியூரல் சிஸ்டம் அதிகமாக டெவலப் ஆகிருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அந்த பேஸில் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்க்கு, ஒவ்வொரு ஃபைலமுக்கும் பார்த்தீங்கன்னா யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ மேமாலியாவுக்கு ஹேர் செல்ஸ் இருக்கும், இங்கே கார்டேட்டாக்குள்ளே. சிலன்ட்ரேட்டுக்கு நிறைய இருக்கும், நிடோபிளாஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் மெடுசா, பாலிப்ஸு, பாரிஃபெரானா ஸ்பாஞ்சஸ், வாட்டர் கேனல் சிஸ்டம், பிளாட்டிஹெல்மிந்தஸ் ஃப்ளாட்டு, இப்போ அனலிடா மெட்டாமரிக் செக்மெண்டேஷன், ஆர்த்ரோபோடா அந்த ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது படிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் இதில் இருக்கிற கேரக்டர் ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க என்சிஆர்டி புக்கில். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. இந்த என்சிஆர்டியில் நம்ம ப்ராக்டிக்கல் புக்கில் இருக்கவங்களுக்கு ப்ராக்டிக்கல் மேனுவல்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிறத படிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வேறு புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செல்லுலர் லெவல் இதுனா என்ன, சிமெட்ரிக்கல் சிலோமேட்ஸ்னால் என்ன, இதெல்லாம் என்ன பேசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தனித்தனியாக. ஸோ பேஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எது கிளாஸிஃபை பண்ணுறாங்க, நல்லா ஈஸியாக படிக்கிறதுக்கு, அப்புறம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அது மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அதில் டிஃப்ரெண்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அது மாதிரி விஷயத்துக்கு நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா செல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, பாடி சிமெண்ட்ரி, சீலோம் நேச்சரு, அப்புறம் டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ்னால் வெறும் செல்லு மட்டும் இருக்கலாம். அப்போ இல்லை ஒரு செல்லில் சேர்ந்து ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகிருக்கலாம். இல்லை ஒரு 4-5 செல் சேர்ந்து ஒரு டிஷ்யூ மட்டும் இருக்கலாம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் எல்லாம் ஆர்கன் சிஸ்டமாக இருக்கலாம். 2 ஆர்கன் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுற மாதிரி. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு. அப்புறம் பாடி சிமெண்ட்ரினா இப்போ ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னா அதை அப்படி வெட்டினோம்னா 2ஆக பிரிஞ்சிடும். அது மாதிரி எப்படிலாம் வெட்டினா எத்தனையாக பிரியுது, ஈக்குவல் டிவிஷனாக பிரியுதுன்னு சொல்கிறதா பாடி சிமெண்ட்ரி. இப்போ ஒரு ஸ்பாஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வெட்டினா ஈக்குவலாக பிரியாது அப்படின்னா அது ஏசிமெண்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சீலோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீலம்னா என்னது? இப்போ நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கோம். ஹியூமன் பாடியில் மவுத்தில் ஓப்பன் ஆகி அப்புறம் கடைசியில் ஆனஸில் வரைக்கும் இருக்கிறத கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் நம்ம ஹியூமன் பாடியில் மேலே தோல் இருக்கும். அந்த தோல் இதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் ஆர்கான்ஸ் இருக்கும், பிளட் வெசல்ஸ்லாம் போகும். இந்த இதுக்கும் பாடி கேவிட்டிக்கு மிசென்ட்ரின்னு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியனுக்கும் பாடி கேவிட்டிக்கு மிசென்ட்ரின்னு கனெக்ட் ஆகிருக்கும், விசரல் செல்ஸ், விசரல் ஆர்கான்ஸ் கூட. இந்த கேவிட்டி கூட தான் எல்லாமே இருக்கும். இந்த கேவிட்டி தான் சீலம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதுதான் சீலம். இந்த அலிமெண்ட்ரி கேனால், சாப்பாடு போகிற அலிமெண்ட்ரி கேனாலுக்கும் பாடி வால்க்கும் ரெண்டு இருக்கிற ஸ்பேஸ் தான் சீலம். ஸோ அதை எப்படி இருக்குது, இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இல்லைன்னா ஏசிலோமேட்ஸ், இருக்குன்னா சிலோமேட்ஸ். அந்த சிலோமேட்ஸில் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்ட் சிஸ்டம்,
நம்ம எப்படி சாப்பிட்றோம், ஹெட்ரோட்ரோஃபிக், ஆட்டோட்ரோஃபிக் அது மாதிரி, இல்லை ஹோலோசோயிக்கு அப்படியே முழுங்குறது, இல்லை வெளியில் போய் அதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குன்னா இந்த பாக்டீரியா என்ன பண்ணோம், என்சைம் சிந்தசிஸ் பண்ணி இந்த சப்ஸ்ட்ரேட்டை உடச்சி அப்புறம் அப்சர்வ் பண்ணோம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சப்ஸ்ட்ரேட் சாப்பாடு இருக்குன்னா அதை நம்ம ஃபுல்லாக நம்ம வயிற்றுக்குள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளார போய் அரைச்சிடும். ஸோ இது மாதிரி கண்டிஷன். அப்புறம் சர்க்குலேட்டரி, ஓப்பனாக க்ளோஸ்டாக, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டேரெக்டாக இன்டேரக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரீப்ரொடக்டிவில் லார்வல் டெவலப்மெண்ட்டு இல்லை யங்கு ஆர்கானிசம். இப்போ வந்து ஒரு எக் இருக்குது, இல்லை குட்டி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகும்போது லார்வாவில் சின்ன வயசில் எங்கில் ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ராக் எடுத்துக்கோங்க. ஃப்ராகு சின்ன வயசில் டேட் போலாம் இருக்கும். அதே மேலே போகும்போது ஃப்ராகாக வந்துருமா, கை கால்லாம் வந்து கரெக்டாக வந்துருச்சுங்களா. ஸோ இதுதான் மெட்டமார்ஃபோசிஸ். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா லார்வல் ஸ்டேஜில், யங் ஸ்டேஜில் வேறு மாதிரி இருக்கும், மெச்சூர் ஸ்டேஜ் அடல்ட் ஸ்டேஜில் வேறு மாதிரி இருக்கும். அது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். டேரக்ட் டெவலப்மெண்ட்னா கீழே சின்னதில் இருக்க மாதிரி தான் பெருசாக அப்படியே இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மெம்பர்ஸும் வந்து மல்டி செல்லுலார் தான். எல்லாமே வந்து டு நாட் எக்ஸிபிட் த சேம் பேட்டர்ன் ஆஃப் செல்ஸ். பட் வந்து எல்லாமே மல்டி செல்லுலார், பட் சேம் பேட்டர்ன் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ், இது வெறும் செல்லுலார் ஆர்கனைசேஷன் தான். செல்லு மட்டும் லூஸ் செல் அக்ரிகேட்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ எப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் ஒரு ஆர்கனிசமே. அதுதான் ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. தி எக்ஸிபிட் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ ஸ்பாஞ்சஸ்னா போரிஃபெரா, தே ஆர் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து சம் டிவிஷன் ஆஃப் லேபர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்து ஒவ்வொரு செல்லும் நான் இந்த வேலையை பார்க்குறேன், நீ அந்த வேலையை பண்ணு, தனித்தனியாக பிரிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தனித்தனியாக பிரிச்சிக்கிச்சு இந்த வேலையை, அது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு செல், இந்த ஒவ்வொரு செல்லும் வெவ்வேறு வேலை பார்க்கும். இதில் வந்து 4 செல் சேர்ந்து ஒவ்வொரு வேலையை பார்த்தா அது டிஷ்யூ லெவல். புரிஞ்சுங்களா. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வேலையை பார்த்துச்சுன்னா அது நம்ம இப்போ சிலிண்ட்ரேட் ஸ்பாஞ்சஸ்லேயே முடிஞ்சு போயிடும். இந்த சிலிண்ட்ரேஸில் அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் மோர் காம்ப்ளெக்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஹியர் த செல்ஸ் பெர்ஃபார்மிங் த சேம் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் இன்டு டிஷ்யூஸ். ஒரே ஃபங்க்ஷன் பண்ணுற எல்லா செல்லும் இங்கே இருக்கும், இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணுற எல்லா செல்லும் இங்கே இருக்கும். அப்போ இதுதான் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டிஷ்யூ வேறு வேலையை பண்ணணும், இன்னொரு டிஷ்யூ இன்னொரு வேலையை பண்ணணும். அதுதான் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் இன்னொரு ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் லெவல், டிஷ்யூ லெவலுக்கு மேலே. என்னென்னா பிளாட்டிகல் மெம்பர்ஸில் இருக்கும், அந்த அதர் ஹையர் ஃபைலால் எல்லாமே இந்த ஆர்கன் லெவல் தான் இருக்கும். என்னென்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு வேலை பண்ணும். இப்போ வந்து ஹார்ட்னா ஒரு ஆர்கன், அது ஒரு வேலை பண்ணும். கிட்னினா அது ஒரு வேலை பண்ணும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். பட் அதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, டிஷ்யூ மட்டும் இருந்துச்சு. இந்த டிஷ்யூ ஹார்ட் டிஷ்யூனா இங்கே ஒரு டிஷ்யூ மட்டும் தான் இருக்கும். இது ஆர்கனாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஆர்கன் லெவல். பிளாட்டிகல் வந்து செலுத்து மேலே இருக்க எல்லா ஃபைலமும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம் லெவலில் அனிலிட்ஸு, ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ், எக்டோடெர்மட்ஸ், கார்டேட்ஸ், வெர்டிபிரேட்டா. இந்த கார்டேட்ஸ் வெர்டிபிரேட்டில் தான் அனிமல்ஸ் நாமலாம் வரும், ஹியூமன்ஸ் அதான் மேமல்ஸில் வருவோம். ஸோ ஆர்கன்ஸ் ஆர் அசோசியேட் functional systems. So each system concerned with specific physiological function. இதுதான் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. அப்படின்னா இப்போ வந்து கிட்னி இருக்குது, ஸ்கின் இருக்குது, லிவர் இருக்குது, அப்புறம் ஸ்ப்ளீன் இருக்குது, ஹார்ட் இருக்குது. இதெல்லாம் இன்டர்கனெக்டட். இப்போ வந்து சாப்பாடு வந்து இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகுனா லிவருக்கு போகும், லிவர் நிறைய செக்ரேட் பண்ணும், அது போய் மற்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த லிவர்லேருந்து லங்ஸுக்கு போகும், லங்ஸ் பியூரிஃபை பண்ணி லிவர்லேருந்து ஹார்ட்டுக்கு போகும், ஹார்ட்லேருந்து லங்ஸ் போகும், லங்ஸ் பியூரிஃபை பண்ணி ஹார்ட்டுக்கு கொடுக்கும், ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகும். ஸோ எல்லாம் இன்டர்கனெக்டட். அதான் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன். எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எக்ஸிபிட் வேரியஸ் பேட்டர்ன் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு வேரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் வந்து நம்மளுக்கு 4 சேம்பர்னா சில இதுக்கு 3 சேம்பர் இருக்கும், சில இதுக்கு 2 சேம்பர் இருக்கும், ஃபிஷஸ் அது மாதிரி. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு ஆர்கானிஸுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து பிளாட்டிகல் மெம்பர்ஸில் இன்கம்ப்ளீட், சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்குது. அதுதான் சொன்ன பார்த்தீங்களா, ஹார்ட் சொன்ன மாதிரி இவங்க எக்ஸாம்பிள் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இப்போ பிளாட்டிகல் மெம்பர்ஸில் ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரே ஓட்டை தான் இருக்குது. அதுதான் மவுத்தாகவும் ஆக்ட் ஆகும், அதுதான் ஆனஸாகவும் வெளியே வரும். ஓகேங்களா. பிளாட்டிகல் மெம்பர்ஸ் ஹேஸ் ஒன்லி a சிங்கிள் ஓப்பனிங் டு த அவுட் சைட் ஆஃப் த பாடி. அதாவது ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது, அதுதான் மவுத்தாக சாப்பாடு எடுத்துக்கும், சாப்பாடு வெளியே அனுப்பும். ஓகேங்களா. ஸோ அதனால் இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ வேரி ஆகுதுங்களா. கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுத் ஆனஸ் 2 ஓப்பனிங் இருக்கும். இந்த 2 ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா மவுத்தில் வந்து உள்ளார எடுத்துக்கணும், ஆனஸில் வெளியே தள்ளணும். ஓகேங்களா. இதுதான் பேசிக்கு. பட் பிளாட்டிகல் மெம்பர்ஸில் என்ன கிடச்சிது, ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஓப்பன் டைப் இருக்குது, க்ளோஸ்டு டைப் இருக்குது. ஓப்பன் டைப்னா இந்த வெசல்ஸு, பிளட் வெசல்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ எப்படின்னா ஹார்ட் இருக்கும், அதில் பம்ப் பண்ணும், பிளட் அப்படியே வெளியே போகும். இப்போ ஒரு ஆர்கன் இருக்கும், அந்த ஆர்கன் அப்படியே மூழ்கிக்கிட்டு போகும். தண்ணியில் ஒரு ஆர்கன் வச்சு எப்படி இருக்கும், அது மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு கடலில் ஒரு கல்லாம் கிடக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் கடல் தான் பிளட் மாதிரி, இந்த கடலில் ஆர்கன் மாதிரி அப்படியே மூழ்கிக்கிட்டு போகிறது, எந்த வெசலுமே இருக்காது. இதை வீட்டில் பைப் போட்டு அங்கேயும் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து க்ளோஸ்டு டைப் ஆஃப் சிஸ்டம். பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும், அந்த பிளட் வெசல் வெளியே ஆர்கானுக்கு போணுச்சு, ஓப்பனாக பிளட் வெசலுக்குள்ளே இல்லாமல் அதுக்கு வெளியில் பிளட் இருக்காது. ஸோ அது பிளட் இஸ் சர்க்குலேட்டட் டு சீரீஸ் ஆஃப் வெசல்ஸ் வேரியிங் டயாமீட்டர்ஸ்.
ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். வேரிங் டயமீட்டர்னா சைஸ் வெரி ஆகும். ஸோ அது மாதிரி பிளட் வெசல்குள்ளே போனுச்சுன்னா அது க்ளோஸ்டு டைப். நம்மளுக்குலாம் இருக்கிறது ஓப்பன் டைப்னா பிளட் வெசலே கிடையாது, சும்மா பிளட் வெளியே போகும், பியூரிஃபை ஆகி படி உள்ளார வரும், வெளியே போகும், உள்ளார வரும். அந்த ஆர்கான்லாம் அந்த பிளட்ல அப்படியே மூழ்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த blood is pumped into out of the heart and the cells and tissues are directly bathed in it. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட்ரி. சிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சென்ட்ரல் ஆக்சிஸ். இது ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துப்பாங்க. ஒரு பாயிண்டில் எந்த பக்கம் வெட்டினாலும் ரெண்டாக பிரியும், ஈக்குவல் டிவிஷன் ரெண்டாக பிரியும். அது ரேடியல் சிமெண்ட்ரி. பாருங்கள், இப்படி வெட்டினாலும் ரெண்டாக பிரியுது, இப்படி வெட்டினாலும் ரெண்டாக பிரியுது, இப்படி வெட்டினாலும் ரெண்டாக பிரியுது, எப்படி வெட்டினாலும் ரெண்டாக பிரியும். அது ரேடியல் சிமெண்ட்ரி. பட் இங்கே வந்து இந்த ஒரு இந்த பிளைனில் வெட்டினா மட்டும் தான் ரெண்டாக பிரியும். இது பைலேட்ரல் சிமெண்ட்ரி. பார்த்தீங்களா, இப்போ இங்கே வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு பெருசு வந்து இந்த பக்கம் போய்டும், சின்ன சின்னதாக இந்த பக்கம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இது வந்து ஈக்குவல் டிவிஷன் கிடையாது. ஸோ தே ஆர் பைலேட்ரல் சிமெண்ட்ரி. ஒரே ஒரு பிளைனில் வெட்டினா தான் ரெண்டு ஈக்குவலாக பிரிகிறது பைலேட்ரல் சிமெண்ட்ரி. எந்த பிளைன் வெட்டலாம் ஈக்குவலாக பிரிகிறது ரேடியல் சிமெண்ட்ரி. இதுதான் சிமெண்ட்ரி. அனிமல்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு பேஸ்ட் ஆன் சிமெண்ட்ரி வச்சு பிரிக்கலாம் அனிமல். ஸ்பாஞ்சஸ்லாம் ஏசிமெட்ரிக்கல், ஏன்னா லூஸ் செல்லாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி வெட்டினாலும் அது ஈக்குவலாக வராது, அங்கே எங்கேயும் பிரிஞ்சு தான் போகும். ஸோ எனி பிளைன் தட் பாசஸ் த்ரூ த சென்டர் டஸ் நாட் டிவைட் தெம் இன்டு ஈக்குவல் ஹால்ஸ். நோ ஈக்குவல் ஹால்ஸ்னால் ஏசிமெட்ரிக், ஈக்குவலாக பிரிக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எனி பிளைன், ஏதோ ஒரு பிளைன் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸில் போகுது, அந்த ஆர்கானிசமை டிவைட் பண்ணி ரெண்டு ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸாக பிரிக்குது, ஈக்குவல் ஹாஃப்ஸ் ரெண்டு ஐடென்டிக்கலாக பிரிக்குது, அப்படின்னா அது ரேடியல் சிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரேடியல் சிமெண்ட்ரி என்ன, ஒரு ஆர்கானில் ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸில் ஒரு பிளைன் ஒரு போகுது, அது ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்குது, அது ரேடியல் சிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சிலன்ட்ரேட்ஸ், டெனோஃபோர்ஸ் அண்ட் எக்னோடெர்ம்ஸ்லாம் இந்த மாதிரி ரேடியல் சிமெண்ட்ரியோட பிளான். ஓகேங்களா. சிலன்ட்ரேட்ஸ், டெனோஃபோர்ஸ் அண்ட் எக்னோடெர்ம்ஸ் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் பாடி பிளான். அதே அனிமல்ஸ் லைக் அனலிட்ஸு, ஆர்த்ரோபோட்ஸ் இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேர் த பாடி கேன் பி டிவைடட் இன்டு ஐடென்டிக்கல் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹால்ஸ் இன் ஒன்லி ஒன் பிளைன். ஓகேங்களா. இது பைலேட்ரல் சிமெண்ட்ரி. இப்போ இது மாதிரி இருக்கிறது, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அனலிட்ஸு, ஆர்த்ரோபோடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த அந்த பாடி வந்து லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு ரெண்டு ஐடென்டிக்கலாக பிரியணும்னா ஒரே ஒரு பிளைன் வெட்டினா மட்டும் தான் பிரியும். அதுதான் பைலேட்ரல் சிமெண்ட்ரி. ஒன்லி ஒன் பிளைனில் ரெண்டாக பிரிஞ்சால் தான் பைலேட்ரல் சிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சிமெண்ட்ரி. ஸோ சிமெண்ட்ரி உள்ளளவுக்கு நல்லா தான் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை தான் நீங்கள் பின்னாடி வந்து ஒவ்வொரு ஃபைலம்லையும் தனித்தனியாக படிப்பீங்க. ஒவ்வொரு ஃபைலம் இப்போ வந்து ஃபைலம் சிலிண்டர் சிமெண்ட்ரிக்கல், ஏசிமெண்ட்ரிக்கல் தனித்தனியாக பிரிப்பீங்க. ஸோ தனித்தனியாக படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பேசிக்காக இப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இது ஒரு 4-5 பேசிக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே, இது வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க அப்படி. நெக்ஸ்ட் வந்து டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆகும். டிப்ளோனா 2 பிளாஸ்டிக்கு, ட்ரிப்ளோனா 3. பிளாஸ்டிக்னு என்ன சொல்லுவோம், பிளாஸ்ட் செல்ஸ்னா எம்ப்ரியோல் செல்ஸ், சைகோட்லேருந்து ஃபார்ம் ஆகிற எம்ப்ரியோ செல்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப் ஆகும்போது எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது 2 செல் லேயர் இருக்குது அப்படின்னா அது டிப்ளோபிளாஸ்டிக், 3 செல் லேயர் இருக்குன்னா அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். நம்மளுக்குலாம் 3 செல் லேயர். இது நம்மளோட லோயர் ஆர்கான்ஸ்னால 2 செல் லேயர். இப்போ எக்ஸாம்பிள் 2 செல் லேயர் இருக்கிறது எப்படின்னா, எக்டோடம் அவுட்டரில் இருக்கும், எண்டோடம் இன்னரில் இருக்கும், அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்குள்ளே 2 எம்ப்ரியோனிக் லேயர்ஸ் இருக்குது, அது எக்டோடம் இன்னோடம் மட்டும் இருக்குன்னா அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். எக்ஸாம்பிள் சிலன்ட்ரேட்ஸ். இப்போ இது இந்த ரெண்டு இல்லாமல் இன்னொரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் மீசோக்லியன் சென்டரில் வருது அப்படின்னா மீசோடம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் எக்டோடம் எண்டோடம் நடுவில் வருதுன்னா அந்த அனிமல்ஸ்லாம் டெவலப்பிங் எம்ப்ரியோ ஹேவ் 3 ஜெர்மினல் லேயர் இருக்கும். அதனால் அந்த 3rd ஜெர்மினல் லேயர் தான் வந்து மீசோடம்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்வீன் எக்டோடம் எண்டோடம் நடுவில் இருக்கும், அதுதான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்னு சொல்லுவாங்க. பிளாட்டிகல் மெண்டஸ்லேருந்து கார்டியட்ஸ் வரைக்கும் எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சே சொல்லிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்சஸ்ஸு, சரி போரிஃபெரா, சிலன்ட்ரேட்டா, டெனோஃபோரா அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும், டிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். பிளாட்டிகல் மெண்டஸ்லேருந்து எல்லாமே எப்படி இருக்கும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்படி வச்சா நீங்கள் வந்து எல்லாமே சப்போஸ் கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஃபஸ்ட் இருக்கிற 4 இது படிச்சுக்கணும்னா. ஸோ டயக்ராமேட்டிக்காக சொல்லியிருக்காங்க. டிப்ளோபிளாஸ்டிக்னா 2 லேயர் இருக்கும். ஓகேங்களா. எக்டோடம் இருக்கும், எண்டோடம் இருக்கும். இது மீசோகுலியா அன்டிஃபரன்ஷியேட்டாக இருக்கும், சும்மா கிடக்கும். ஓகேங்களா. இதே இந்த மீசோகுலியா டிஃப்ரென்ஷியேட் ஆகி மீசோடர்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகேங்களா. ஸோ 2 லேயர் இருக்குது டிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோனா 3 லேயர் இருக்கும். அந்த மீசோகுலியா அன்டிஃபரன்ஷியேட்டாக இருக்கிற டிப்ளோபிளாஸ்டிக்கில் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு தனி லேயராக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் எக்டோடம், எண்டோடம், மீசோடம். நம்ம ஒவ்வொரு ஆர்கானும் இப்போ எக்டோடம்லேருந்து எது வருது, ஸ்கின் வருது. மீசோடம்லேருந்து உள்ள ஆர்கான்ஸ் வரலாம், எண்டோடம்லேருந்து ஒரு ஆர்கான்ஸ் வரலாம். ஓகேங்களா. இது மாதிரி ஒவ்வொரு லேயரில் இருந்தால் நம்ம ஆர்கான் பாடியே டெவலப் ஆகுது. ஓகேங்களா. எம்ப்ரியானிக் லேயர், அதாவது எம்ப்ரியானிக் லேயர்லேருந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீலோம்னு என்ன சொன்னேன், பாடி வால்க்கும் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவர் ஹியூமன் பாடினா இப்போ இதுதான் ஸ்கின், பாடி வால். இதுதான் வந்து கட்டு, அலிமெண்ட்ரி கெனால், இதுதான் வந்து இன்டெஸ்டைனல் சிஸ்டம். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமும் பாடி வாலையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறது மீசன்ட்ரி.
இதான் மீசென்ட்ரின்னு சொல்லுவாங்க. இன்டெஸ்டைல் வாலையும் பாடி வாலையும் கனெக்ட் பண்ணி இருக்கிறது. நடுவில் இருக்கிறது ஸ்பேஸ், இங்கே தான் ஆர்கன் இருக்கும். அதுதான் சீலோம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹியூமன் பாடியில் சொல்கிறது. இதுதான் ஹியூமன்ஸ்லாம் சீலோமேட்ஸ், ட்ரூ சீலோமேட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரூ சீலோமேட்ஸ் 2 இருக்குது. ஸ்கைசோசீலோமேட்ஸு, அப்புறம் என்ட்ரிரோசீலம்ஸ்னு சொல்லிட்டு. ஸ்கைசோசீலம்ஸ்னால் எதுவும் இல்லை, மீசோடம் ஷீட்டை ஸ்ப்ளிட் ஆகிருந்தால் அது ஸ்கைசோசீலம். இன்ட்ரோசீலம்னா அந்த மீசோசோம்லேருந்து அந்த மீசோடம்லேருந்து அப்படியே வர்றதெல்லாம் இந்த என்ட்ரிரோசீலம்னு சொல்லுவாங்க. என்ட்ரிரோசீலம்க்கு எக்ஸாம்பிள் தான் நாம் கார்டேட்ஸ், எக்கினோடம்ஸ்லாம். ஸ்கைசோடம்க்கு எக்ஸாம்பிள் அனலிட்ஸ், ஆர்த்ரோபாட்ஸ்லாம். ஸோ அதை பார்ப்போம் நம்ம. ஸோ ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் கேவிட்டி பிட்வீன் த பாடி வால் கட் வால்க்கு இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேவிட்டினா ஆப்சன்ஸ் ஆஃப் கேவிட்டி, அனிமல்ஸ் இருந்துச்சு இந்த பாடி கேவிட்டிஸ் ஆப்சன்ட்னா அது சீலோமேட்ஸ். எக்ஸாம்பிள் பிளாட்டிகல் மிந்தஸ். பிளாட்டிகல்ஸ் மிந்தஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, போரிஃபெரா, அது எல்லாமே சீலோமேட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எவால்யூஷன் பேஸ்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டினா விச் இஸ் லைன்டு பை மீசோடம்னா இட் இஸ் கால்டு சீலம். ஸோ இதெல்லாம் வந்து மீசோடமான லைன் ஆயிருக்கு. நம்ம முன்னே தான் பார்த்தோம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் லேயரில். இது வந்து எக்டோடமு, உள்ளார இருக்கிறது எண்டோடமு, நடுவில் இருக்கிறது மீசோடம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அந்த சீலோமேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அனலைட்ஸ்லேருந்து நம்ம கார்டேட்ஸ் வரைக்கும். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, அனலைட், மொலஸ்கல்ஸ், ஆர்த்ரோபாட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்கைசோசீலம். சீலம். ஓகேங்களா? இந்த ஹெமிகார்டேட்ஸ், கார்டேட்ஸ், எக்னோடர்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, என்டிரோசீலம். அந்த மீசோடம் இருக்கும், அந்த மீசோடம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, அந்த ஷீட் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா அது ஸ்கைசோசீலம். அது ஸ்ப்ளிட் ஆகாமல் அதிலிருந்து அரைஸ் ஆகுதுன்னா அது என்டோரிசீலம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இன் சம் அனிமல்ஸ் வந்து அந்த பாடி கேவிட்டி இஸ் நாட் லைன்டு மீசோடம். மீசோடமாக லைன் பண்ணியிருக்காது. பட் வந்து இந்த மீசோடம்லாம் வந்து ஸ்கேட்டர்டு பவுச்சஸாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன பவுச்சாக இருக்கும். இப்போ இங்கேயும் மீசோடம் இருக்கணும், இங்கேயும் மீசோடம் இருக்கணும். பட் வந்து இது மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கணும், லேயர் மாதிரி கவர் ஆகிருக்கணும். பட் தனித்தனியாக பேட்சாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்டோடம், என்னோடம் நடுவில் பேட்சாக இருக்கும். அந்த பாடி கேவிட்டிலாம் வந்து சூடோசீலம், ஃபால்ஸ் சீலம் தான் இருக்குது. ஸோ அந்த அனிமல்லாம் வந்து சூடோசீலமேட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஆஸ்கல்மென்தஸ். இது இம்பார்ட்டன்ட், இதையும் கேட்பாங்க. ஸோ இந்த பேட்சஸாக இருக்குன்னா அது சூடோசீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் என்ன அர்த்தம்? இப்போ எர்த்வாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எர்த்வாமில் சில லேயர்ஸ் ரிப்பீட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் ஆஃப் ரிப்பீட்டேஷன் ஆஃப் சம் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செக்மெண்ட்டாக இருக்கும். அனலிடா அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள். ஸோ அதில் அந்த செக்மெண்ட்டாக இருக்கிறது என்ன அர்த்தம்னா ரிப்பீட்டாக இருக்கும் சில செக்மெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அதான் மெட்டாமெரிசம் ஆர் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 3 வார்த்தை இதே மாதிரி இருக்கும். சொல்கிறேன் பாருங்க. Some animals, the body is internally divided into segments with a serial repetition of at least some organs. Some organ repeat ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் எர்த்வாம். ஸோ அந்த பாடி வந்து மெட்டமெரிக் செக்மெண்டேஷன், மெட்டாமெரிசம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நோட்டோகார்டுனா வெர்டிபிரல் காலமுடைய ப்ரீகர்சர்னு வச்சுக்கோங்க. வெர்டிபிரல் காலம், முதுகெலும்புடைய ப்ரீகர்சர். ஸோ இந்த நோட்டோகார்டு இஸ் ஏ மீசோடர்மலி டெரைவ்டு ராட் லைக் ஸ்ட்ரக்சர். இது எங்கிருந்து வருது? இந்த எம்ப்ரியானிக் லேயர் 3 பார்த்தோம், எக்டோடம், எண்டோடம், மீசோடம். அது மீசோடம்லேருந்து டெரைவ் ஆயிருக்கு. ராட் லைக் ஸ்ட்ரக்சர் டார்சல் சைடு பின்னாடி தான் இருக்கும் டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இன் சம் அனிமல்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸ் வித் நோட்டோகார்டு இருக்கிறதெல்லாம், முதுகெலும்பு இருக்கிறதெல்லாம் கார்டேட்ஸ், முதுகெலும்பு இல்லாததெல்லாம் நான் கார்டேட்ஸ். எக்ஸாம்பிள் நான் கார்டேட்ஸ்னால் போரிஃபெரா எக்னோடர்மஸ்லாம் நான் கார்டேட்ஸ். கார்டேட்டு, ஹெமிகார்டேட்டெல்லாம் வந்து கார்டேட்ஸ். அதெல்லாம் வந்து நோட்டோகார்டு இருக்கும். இப்போ வந்து கார்டேட்டு இருக்குது. ஹெமிகார்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோமோகார்டுன்னு இருக்கும். நோட்டோகார்டு கூட ப்ரீகர்ஸ் மாதிரி ஸ்டோமோகார்டுன்னு இருக்கும். ஸோ அதனால் முன்னாடி வந்து கார்டேட்டுக்குள்ளே தான் ஹெமிகார்டேட்டை வச்சுருந்தாங்க. பட் இப்போ தனியாக பிரிச்சிருக்காங்க. ஏன்னா பின்னாடி பார்க்கும்போது தெரிஞ்சுங்க உங்களுக்கு. இப்போ நம்ம செக்மெண்டேஷனில் பார்ப்போம். செக்மெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிசம் தான் இங்கே பார்த்தாச்சு. மெட்டாமெரிசம் இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொன்னா மெட்டாஜெனிசிஸ்ன்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? மெட்டாஜெனிசிஸ்னால் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அப்படின்னா மேலு ஃபீமேலு இல்லை செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தனியாக ஆல்டர் ஆகும். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். இப்போ ஒரு ஃபார்ம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொரு ஃபார்ம் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதுக்கு ஆல்டர்னேட் ஆகிட்டா இருக்கும். இப்போ இது வந்து ஸ்போரோஃபைட்டு, இது கேமிட்டோஃபைட்டு அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள் இப்போ செக்ஸுவல்னா அது கேமிட்டோஃபைட்டு, இப்போ ஏசெக்ஸுவல்னா அது ஸ்போரோஃபைட்டுன்னு வச்சுக்கோங்க. பிளான்ட்டில் பார்த்தோம்ல அது அப்படி ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து மெட்டாஜெனிசிஸ், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அதே வார்த்தைனா மெட்டமார்ஃபோசிஸ்னால் லார்வாவிலேருந்து அடல்ட்டுக்கு டெவலப் ஆகும்போது மெட்டமார்ஃபோசிஸ் ஆகும். ஓகேங்களா? மோல்டு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட் வந்து டேட்போல்னு வச்சுக்கோங்களேன். லார்வா வந்து டேட்போல். இங்கே வரும்போது என்னது ஃப்ராக் வேரி ஆகும், டெவலப் ஆகும், எவால்வ் ஆகும், வேறு மேலே வரும். அதான் மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் இந்த 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து மெஸ்மரிசம்னு படிப்பீங்க. மெஸ்மரிசம்னா ஹிப்னாசிஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்புறம் கலர் வேரி ஆகிறதுக்கு மெட்டாமெரிசம் அப்படி ஒரு டைம் சொல்லுவாங்க.
ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டாமரிசம்னா இங்கே இருக்கிறது, மெட்டாஜெனிசம்னா இங்கே இருக்குது, மாட்டமார்பஸ்னா இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனில் இப்போ வந்து இன்னொரு அவுட்லைன் பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம், லெவல் ஆஃப் ஆர்கன் செல்லுலார் லெவல், அது ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும் மோஸ்ட்லி, அது ஏசிலோமேட்ஸாக இருக்கும், அது போரிஃபெரா. இப்போ போரிஃபெராக்குனா இப்படி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டிஷ்யூ ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவலில் ரேடியல் சிமெட்ரி இருக்குது, பைலேட்டர். ரேடியல்னா எந்த பிளேனில் வெட்டினாலும் ஈக்குவலாக வரும், பைலேட்டர்னா ஒரே ஒரு பிளேனில் வெட்டினாலும் ஈக்குவலாக வரும். அதில் ரேடியலில் ஏ சிலமெண்ட், சிலம்ஸே இல்லை, சிலமிக் கேவிட்டி இல்லைன்னா அது சிலிண்டரேட்டாக விட்டுனா போகலாம். இதே சிலமிக் ஏ சிலமெண்ட்ஸ் வித்தவுட் இந்த பைலேட்டரில் சிலமிக் கேவிட்டி இல்லைன்னா அது பிளாட்டினல் மில்லர்ஸ். ஃபால் சிலமெண்ட்ஸாக இருந்தால் ஆஸ்கல் மில்லர்ஸ். ஃபால் சிலமெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று தான் ஆஸ்கல் மில்லர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ சிலமெண்ட்ஸாக இருந்தால் மீதி இருக்கிறது எல்லாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து கடைசியில் உங்களுக்கு பெரிய பிக்சராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பெரிய பிக்சர்னா எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய டேபிள் காலம். இந்த டேபிள் காலமாக நீங்கள் ஒரு ரிவ்யூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலம் என்னது, போரிஃபெரா. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன பார்த்தோம், செல்லுலார் லெவல் பார்த்தோம். சிமெண்ட்ரி என்னன்னு பார்த்தோம், நிறைய வேரிய சிமெண்ட்ரி, ஏசிமெட்ரிக்கலாக இருக்கிறது. சீலம் என்ன பார்த்தோம், ஆப்சென்ட், அதாவது ஏசிலோமேட்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன் என்ன பார்த்தோம், ஆப்சென்ட். செக்மெண்டேஷன் கிடையாது. செக்மெண்டேஷன் எங்கே ஆரம்பிக்கும், அனலிண்டாக தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செக்மெண்டேஷன். டைஜஸ்ட் சிஸ்டம் ஆப்சென்ட், சர்க்குலர் சிஸ்டம் ஆப்சென்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆப்சென்ட். டிஸ்டிங்க்டிவ் ஃபீச்சர்ஸ் என்ன, பாடி வந்து போர்ஸ் இருக்கும், கேனல்ஸ், வாட்டர் கேனல்ஸ் தான் இருக்கும். இங்கே நிடோபிளாஸ்ட் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ். அது மாதிரி நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கலாம் இங்கே படிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எங்கே பார்ப்போம், அடுத்து ஒரு கம்ப்ளீட் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்க மாதிரி பார்ப்போம். இப்போ கார்டியட்ஸ் எடுத்து பார்ப்போம். ஆர்கான் சிஸ்டம் இருக்குது, பைலேட்டர் சிமெண்ட்ரி, சிலோமேட்ஸாக இருக்குது வித் பாடி கேவிட்டி. டைஜஸ்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டு, ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க. நோட்டோ கார்டு, டார்சல் ஆலோவின் நெரு கார்டு, கில் ஸ்லிட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு தான் இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்னது இருந்துச்சு, செக்மெண்டேஷன், டைஜஸ்ட் சிஸ்டம், சர்க்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ செக்மெண்டேஷன் ப்ரெசென்ட்டு, டைஜஸ்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இருக்குது, சர்க்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரெசென்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எவால்வ் ஆகிருக்கு. அதுக்கு நடுவில்லாம் வேரி ஆகிருக்கும். இல்லை நீங்கள் இந்த டேபிள் கார்டு வச்சு மனப்பாடம் பண்ணுற மாதிரி. நீங்கள் முன்னாடியே வந்து இந்த நம்ம பார்த்தோம்ல ஆர்கானுக்கு எக்ஸாம்பிள், ஆர்கான் லெவலுக்கு எக்ஸாம்பிள், சிமெண்ட்ரிக்கு எப்படி எக்ஸாம்பிள் தனியாக பார்த்துருந்தோம், சீலோமேட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், அப்புறம் செக்மெண்டேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்துருக்கோம். இதை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். தனித்தனியாக ஒவ்வொன்றா படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியல் சிமெண்ட்ரி, பைலேட்டர் சிமெண்ட்ரியில் இந்த எக்கினோடெர்மேட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். இந்த எக்கினோடெர்மேட்டா வந்து ரேடியல் பைலேட்டர் சிமெண்ட்ரி வேரி ஆகும். எப்படின்னா, அதாவது பைலேட்டரல் சிமெண்ட்ரி எங்குக்கு இருக்கும், அது டெவலப் அடல்ட் ஆகும்போது ரேடியல் சிமெண்ட்ரியாக மாறிடும். ஓகே, இது நம்ம அந்த கிளாஸ் அந்த ஃபைலம் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம்.